எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். சில முடிவுகளை எடுக்கும் பொழுது அது சரியா தப்பா நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லைல்ல. அந்த முடிவை எடுத்த பிறகுதான் அந்த முடிவோட வெயிட் அதோடைய வலி, அதோடைய டெப்த் எல்லாம் நமக்கு புரியுது இல்லையா? இப்போ இந்த வீடியோவை நீங்க பார்க்கும் பொழுது நீங்க ஏதாவது ஒரு முடிவு உங்க வாழ்க்கையில எடுத்திருப்பீங்க. அந்த வாழ்க்கையோட முடிவோட நல்லதோ கெட்டதோ ஏதாவது நம்ம மனசை பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் அவுட்வேர்டாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்துட்டு எப்போவோ நீங்கள் உடஞ்சி போயிருக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் இந்த முடிவு நம்ம எடுக்காமல் இருந்திருந்தா நம்ம லைஃப் நல்லா இருந்திருக்குமோ, எப்படி பண்ணியிருக்க கூடாதோன்னு நம்ம மனசுக்குள்ளே ஒரு வாய்ஸ் பேசிக்கிட்டே இருக்கு இல்லையா? இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கெல்லாம் மோட்டிவேஷன்லாம் கொடுக்க நான் வரலை. இது உங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் நான் வரலை. நீங்கள் எடுத்த அந்த முடிவை புரிஞ்சுக்கதான். உங்களை எந்த விதத்துலையும் இது என்ன சொல்கிறது, ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற ஒரு வீடியோ கிடையாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன சொல்கிறது, சில சமயங்களில் சில சூழல்களில் நம்ம ஒரு சில என்ன சொல்ல ஒரு கோபத்துலேயோ இல்லை ஒரு சில ஏதோ ஒரு டென்ஷனில் ஒரு சில முடிவுகள் எடுக்கணுன்ற கட்டாயத்துக்குள்ளே நம்ம தள்ளப்படுறோம் இல்லையா? அந்த மாதிரி சமயத்தில் அது சரியாக தப்பான்னு நமக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அந்த நிமிஷத்தில் அந்த முடிவுக்குள்ளே அந்த ப்ரெஷரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம அந்த முடிவை எடுக்கிறோம். அப்போ நம்ம அந்த முடிவை பற்றி நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ ஒரு கிளாரிட்டியோ இல்லை இது இப்படி தான் முடிவோ இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த முடிவு எடுக்கணுன்ற டென்ஷனுக்குள்ளே நம்ம போயிடுறோம் இல்லையா? சில நேரம் நம்ம ஒரு வாழ்க்கையில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு டேர்னிங் பாயிண்ட்ன்றது ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் மட்டும் கிடையாது. அது என்ன சொல்கிறது, ஒரு எப்படி சொல்லுது, இந்த அழுக ஒரு ஏதோ ஒரு எமோஷனில் எடுக்கிற முடிவுகள் தான். அந்த நாள் நீங்கள் ஒரு காமாக இல்லை ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இல்லை, ஒரு ஹாப்பியாக கூட இல்லை. ஆனால் நீங்கள் டயர்டாக ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஃபியராக இருந்த சமயத்தில் தான் ஒரு சில முடிவுகளை நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த முடிவுகளோட அது பர்ஃபெக்டாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஹானஸ்டாக உங்களுடைய உண்மையான உணர்வுகளோட அந்த நிமிஷத்தில் நீங்கள் எடுத்த முடிவு இது. நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க, அந்த நாள் நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமே, இல்லை இப்படி பண்ணியிருக்க கூடாது, இல்லை இந்த பர்சனை நம்ம நம்பிக்கை வச்சுருக்க கூடாதோ, இல்லை அந்த ஜாபை நம்ம க்யூட் பண்ணியிருக்க கூடாது, ஆர் அக்செப்ட் பண்ணியிருக்க கூடாது, இல்லைன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம வெளியே வந்திருக்க கூடாது. இப்படி நிறைய ஒரு தாட்ஸ் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அது இல்லாமல் நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரு விதமான ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கும். நம்ம ஒன்றை மறைக்கிறதுக்கு மறைக்கணும்னு நினைக்கிறோம், மறக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த தாட்ஸ் நம்ம மைண்டில் மறக்காமல் மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா? நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் அந்த நாளில் எடுத்த டிசிஷன் பெஸ்ட்டு தான். ஏன்னா உங்களால் முடிஞ்ச டிசிஷனை அந்த சூழ்நிலையில் நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்க. புரியுதுங்களா? நம்ம எல்லாருக்குமே ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்சிருந்தா எல்லாரும் ராங் டிசிஷன் எடுக்க மாட்டோம் இல்லையா? அது என்ன சொல்கிறது, லைஃப்பில் எப்படி சொல்கிறது, சீரியல்ஸு ஆர் மூவிலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரிகர்சல் இருக்கும் இல்லையா? நம்ம இப்படி வரணும், இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிகர்சல் நம்ம எடுத்து பார்த்துப்போம் இல்லையா? பட் ஆனால் நம்முடைய ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி ரிகர்சல்லாம் கிடையாது. இதுதான் முடியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஒரே டேக்கு தான். இதனால தான் சில முடிவுகள் நம்மளை உடைக்குது, சில முடிவுகள் நம்மளை உருவாக்குது. ஆனால் அது நம்மளை வீக் ஆக்கிறதுக்காக இல்லை, உங்களை ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கு. சில முடிவுகள் நம்மளை தனியாக்குது இல்லையா? நம்ம நம்பினவங்க நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிடுறாங்க, நீங்கள் மாறிட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் மாறலை, நீங்கள் விழிச்சிட்டீங்க. அதாவது நீங்கள் அந்த இடத்த விட்டு எப்படி வெளியே வர்றதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க. சில முடிவுகள் ஃபினான்ஷியலாக என்ன சொல்லணும், கீழே தள்ளும், லோன், அப்புறம் என்ன சொல்ல ப்ரெஷர், கம்பேரிசன், இதெல்லாம் இருக்கும். அவங்க எவ்வளோ முன்னாடி போயிட்டாங்க, நான் மட்டும் ஏன் இங்கே இந்த இடத்துல யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு அசிங்கப்பட்டு நிற்கிறேனேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குதுங்க. நைட்டில் யாருக்கும் சொல்லாமல் மன உளைச்சலோட உங்கள் தலையணையை மட்டும் சாட்சியாக வச்சுட்டு உங்களுடைய கண்ணீரை கண்ணீரால் அந்த துக்கத்தை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்கன்னு தெரியும். ஆனால் அது எல்லாத்துலேயும் ஒரு விஷயம் இருக்குது, இன்னும் நீங்கள் நிற்கிறீங்க. உடஞ்சாலும் என்ன சொல்லுங்க, உடஞ்சதை தூக்கி போட்டுட்டு நடக்கிறீங்க. அது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? ஒரு சொல்லலை, ஒரு சில முடிவுகள் நம்மளை ராங் பிளேஸ்க்கு கொண்டு போகலாம், ராங் பீப்புள் கிட்ட கூட நம்மளை கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனால் அந்த இடமும் அந்த மனுஷங்களும் ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா? நீங்கள் யார்,
நீங்க யாருக்காக வாழக்கூடாது, நீங்க எது செய்யக்கூடாதுன்ற விஷயத்தலாம். இப்போ நீங்க ரிக்ரெட்டா இருந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்க மனசுக்கிட்ட கேளுங்க. இந்த முடிவை நான் எடுக்காம இருந்திருந்தா நான் இப்போ இந்த இடத்துல இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருப்பேனா? உங்க பதில் என்ன வருது? மனசு என்ன சொல்லுது? சைலண்டா இருக்கா? சில முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையை உடைச்சது மாதிரி தோணும். ஆனா அதே முடிவுகள் தான் நம்மளை தூங்க விடாம என்ன சொல்றது, நம்ம உள்ளுக்குள்ள ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது டிஸ்டர்ப் ஆனாலும் நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? நம்ம மனசுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துட்டே இருக்கும். நீங்க நினைக்கிற கெட்ட முடிவுகள் எல்லாம் உண்மையில அது ஒரு நல்ல லெசன் தான். எப்படி சொல்றதுன்னா, அது இல்லாட்டினா நீங்க இவ்வளோ ஒரு ஆழமா உங்களை உணர்ற ஒரு மனுஷியாகி ஒரு மனுஷனாவோ எப்படி மாற முடியும்? இன்னைக்கு நீங்க டயர்டா இருக்கலாம், லாஸ்டா எல்லாத்தையும் இழந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகலாம் இல்லையா? ஆனா நீங்க ஃபெயிலியர் இல்லை இல்லையா? நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு மனுஷரா இருக்கீங்க இல்லையா? அதுதான் வாழ்க்கை. சில முடிவுகள் வந்து எப்படி சொல்றதுன்னா நம்மளை அழ வைக்கும். சில முடிவுகள் வந்து நம்மளை காப்பாற்றும். ஆனால் அந்த எல்லா முடிவுக்குள்ளேயும் ஒரே ஒரு காமன் திங் என்ன தெரியுமா? இன்னமும் நான் நிற்கிறேன், இன்னமும் நீங்க நிற்கிறீங்க, நீங்க இன்னமும் முயற்சி பண்றீங்க. திரும்ப ஒரு தடவை சொல்லட்டுமா? நீங்க இன்னமும் அந்த இடத்துல நிற்கிறீங்க, இன்னமும் நீங்க முயற்சி பண்றீங்க. அது ஒன்று போதுங்க. அது ஒன்று மட்டும் இருந்தால் போதும். நம்ம வாழ்க்கையில் எந்த முடிவுகள் எடுத்தாலும் அந்த முடிவுகளுடைய வெயிட் நமக்கு புரியும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதால இந்த ஒரு முடிவுகள் வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய மனசை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? அதை ஜஸ்ட் தூக்கி போடுங்க. நீங்கள் உங்களுக்குள்ள ரொம்ப குறைஞ்சவரா இல்லை உடைஞ்சு போய் இருக்கிறீங்களா? தயவு செஞ்சு வேண்டாம். சில முடிவுகள் நம்ம வாழ்க்கையை உடைச்ச மாதிரி தோணும் இல்லையா? அந்த முடிவெடுக்கிற தெரியல, நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நம்மளால் அந்த முடிவு எடுக்க முடிஞ்சுது. ஆனால் நம்ம கரெக்டாக தானே எடுத்திருக்கோம். அதனால உங்களை நீங்களே தண்டிச்சுக்காதீங்க. சில சமயங்கள்ல என்ன சொல்றது, சில முடிவுகள் வந்து நம்ம எப்படி சொல்றது, நம்ம வாழ்க்கையை வந்து காப்பாற்றும். சில முடிவுகள் வந்து நம்மளை உடைக்கும். ஆனா அந்த நாள் நம்ம எடுத்த முடிவு சரியானது தான். அந்த சமயத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு அத்தனை பேர் முன்னாடி தனிப்பட்ட முறையிலையோ நம்ம எடுத்த முடிவு சரிதான். நீங்க எங்கேயும் தோத்து போயிட்டேன்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. சரியா தப்பான்னு இன்னமும் திங்க் பண்ணிட்டே இருங்க. எடுத்த முடிவு எடுத்ததான். ஒன்ஸ் நீங்க அதை ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷ் தான். நீங்க யாருக்கும் சொல்லாத ஒரு உண்மை என்ன தெரியுமா? நீங்க எடுத்த முடிவு நீங்க சரியா இருக்காது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க எடுத்த முடிவு சரியான முடிவு தான். ஒரே ஒரு முடிவு தான், ஒரே ஒரு வாழ்க்கை. இது யாருக்கும் தெரியாம ஒரு வழி. அது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இனிமே நீங்க நிம்மதியா உங்க வாழ்க்கையை கடந்து போங்க. நம்ம செஞ்சது சரிதான்ற ஒரு முடிவுக்கு வாங்க. ஒரு உறவோ இல்லை ஒரு என்ன சொல்ற ஒரு இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணி போறீங்களா? இல்லை ஒரு சிலர் நம்ம வாழ்க்கையிலேருந்து தூரமாக வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது எல்லாம் நன்மைக்கேன்னு யோசிங்க. நம்முடைய வாழ்க்கையோட என்ன சொல்றது அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கு ஒரு ஸ்டெப் ஸ்டோனா இல்லை ஒரு ஏனியா அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் உடைஞ்சு போயிட்டு நீங்கள் நம்ம செய்த அந்த கடந்து போன அந்த கசப்பான விஷயங்கள் எல்லாம் நினச்சி மனசை போட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்காதீங்க. கடந்து போனது கடந்ததாகவே இருக்கட்டும். இனி நடக்கிறது நல்லதாக இருக்கட்டும். இனி நீங்கள் எடுக்கிற முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இனிமே இந்த தவறுகள் வராதபடி நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்றதை மறந்துடாதீங்க. நம்ம எடுத்த முடிவுகளால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழந்திருப்போம், அது உண்மைதான். பட் அதை யோசிச்சுட்டே இருக்காதீங்க. அந்த விஷயங்கள் நமக்கு ஒரு நல்ல லைஃப்ல வந்து நல்ல புது வாழ்க்கை புது ஸ்டெப்ஸுக்குள்ள நம்மளை கொண்டு போகுது. எல்லா முடிவுக்குள்ளேயும் ஒன்று மட்டும்தான் இருக்கு. திரும்பவும் சொல்றேன், நீங்க நிக்கிறீங்க, அது போதும். நீங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க. இன்னமும் நீங்க ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்கீங்க இல்லையா? மறந்துடாதீங்க. யாருக்கிட்டையும் சரி எதை பத்தியும் கவலைப்படாம யாரு என்ன சொன்னாலும் நீங்க தைரியமா நில்லுங்க. நான் நிற்கிறேன். நான் எடுத்த முடிவுகள் ஒருவேளை எனக்கு தவறாக உங்களுக்கு கண்ணுக்கு பட்டிருக்கலாம். ஆனால் நான் என் சூழ்நிலையில் நான் எடுத்த முடிவு எனக்கு அது சரியாக தெரிஞ்சுது. அவ்வளோதான். நான் அது ரொம்பலாம் எனக்கு அனலைஸ் பண்ணலை. என் மனசு அப்போ சொல்லிச்சு, நான் அப்போ அந்த முடிவு எடுத்தேன். இப்போ எனக்கு சரின்னு தோணிச்சு, அந்த முடிவை நான் எடுத்தேன். அவ்வளவுதான். அந்த ஒரு நாள் அந்த ஒரு முடிவு நம்ம வாழ்க்கையை மாற்றிருக்கலாம். பரவாயில்ல. இனிமே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க, தைரியமாக வாழுங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. சந்தோஷமாக மூவ் ஆனுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இன்னமும் ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க. அதை மட்டும் கான்ஃபிடென்ட்டாக எடுத்துக்கோங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். சந்தோஷமாக இருங்க. டேக் கேர். பை பாய். லவ் யூ ஆல்.